ஆவரேஜ் ஸ்பீடு கண்டுபிடிக்கிறதுக்கான ப்ராப்ளம்ஸ் அதோட எக்ஸாம்பிள் ப்ராப்ளம். ஸோ இப்போ ஆல்ரெடி பேசிக்ஸ் நம்ம பார்த்துருப்போம் லாஸ்ட் வீடியோவில். ஸோ இப்போது இது நீங்கள் ட்ரெடிஷ்னலாக இருக்கட்டும் இல்லை நம்ம நார்மலாக ஷார்ட்கட் பண்ணுறதா இருக்கட்டும் ரொம்பவே ஈஸியாக அதில் நம்ம ட்ரை பண்ணலாம். ஓகேவா? ஸோ இப்போது இந்த ப்ராப்ளம் எடுத்துக்குவோம். ஸோ இப்போ ஒரு பைக்கர் வந்து 3 லேப்ஸ் வந்து ட்ராவல் பண்ணுறான். ஓகேவா? அப்போ 3 லேப்ஸ்னால் ஒரு லேப்புக்கு அந்த டிஸ்டன்ஸ் வந்து சேம் தான். அப்போ அதே மாதிரி 3 லேப் சுற்றிக்கிட்டே இருக்கான். ஓகே, அந்த 3 லேப்பும் ஆவரேஜாக ஃபஸ்ட்டு லேப்பில் 20 km/hலையும், செகண்ட் லேப்பில் 36 km/h, தேர்ட் லேப்பில் வந்து 45 km/hன்னு சொல்லிட்டு ட்ராவல் பண்ணுறான். ஸோ இப்போ 3 லேப்லேயும் கான்ஸ்டண்ட்டான ஸ்பீடை மெயின்டைன் பண்ணல, டிஃப்ரெண்ட்டான ஸ்பீடை தான் மெயின்டைன் பண்ணுறான். ஓகே, அப்போ அப்படி இருக்கும்போது வாட் இஸ் த ஆவரேஜ் ஸ்பீட் ஆஃப் என்டையர் 3 லேப்ஸ் அப்படின்னு கேட்ப. இது ஜென்ரல் நார்மல் ப்ரிலிம்ஸ் லெவல் கொஸ்டின் தான். ஸோ ஈஸியாக நம்ம சால்வ் பண்ணலாம். அப்போது நம்மளுக்கான ஃபார்மேட் தெரியும். ஸோ இப்போது நம்மளுக்கு என்ன ஃபார்மேட்டு, இப்போ நான் ஆவரேஜ் ஸ்பீடு ஏஎஸ் அப்படின்னு சொல்கிறேன்னா நம்ம என்ன அது சொல்லுவோம் பார்த்தோம்னா டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டோட்டல் டைம். இதுதான் வந்து ஆவரேஜ் ஸ்பீடுக்கான கான்செப்ட். ஓகே, இப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் என்னது? டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து நம்மளுக்கு தெரியாது. அப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் தெரியாதுன்னா அதை நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்குன்னா அது வந்து 3D. ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்றும் இல்லை, ஒரு லேப் வந்து D கிலோமீட்டர்ஸ். அப்போ 3 லேப்னா அப்போ 3D கிலோமீட்டர்ஸா? இதுதான் என்னோட டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டோட்டல் டைம் தேவை. இப்போ டைம் எப்படி கண்டுபிடிப்போம்? டைம் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. இப்போ ஒரு லேபுக்கான ஸ்பீடு என்னது? 20 km. அப்போ டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு இது ஃபஸ்ட்டு டைமு, ப்ளஸ் செகண்ட் டைம் என்னது? டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு 36 km அண்டு ப்ளஸ் தேர்ட் டைம் என்னது? தேர்ட் டைம் வந்து டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு 45 km. ஸோ இதுதான் கான்செப்ட். இதுதான் இவ்வளோதான் முடிஞ்சு. இது இன்னும் கொஞ்சம் பெருசாக போகிற மாதிரி இருக்கும், பட் சிம்பிள். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த 20, 36, 45 இதுக்கு எல்சிஎம். ஏன்னா நம்ம வந்து கீழே உள்ளதை சால்வ் பண்ணணும். ஃபஸ்ட்டு எல்சிஎம் மட்டும் எடுத்துகிட்டா போதும். எல்சிஎம் லைக் நான் 180 எடுத்துருக்கேன்னு வச்சுக்கோ. 180 எடுத்துக்கலாமா? வெல் ஓகே, 180 எடுத்துக்கலாம். 180 எடுத்துக்கிட்டோம்னா ஈஸியாக சால்வ் ஆயிரும். ஸோ இப்போ இதை நான் எப்படி எழுதுறேன்னு பாருங்கள். இதே கான்செப்டை எப்படி எழுதிக்கிறேன்னா 3D டிவைடட் பை கீழே என்ன இருந்துச்சு? 20, 36, 45 இருந்துச்சா? ஸோ இங்கே 180 வரணும்னா அப்போ 9, அப்போ 9D ப்ளஸ் இங்கே 180 வரணும்னா 5, அப்போ 5D ப்ளஸ் இங்கே 180 வரணும்னா 4, அப்போ 4D. அவ்வளோதான். ஸோ அடிச்சாச்சு. ஹோல் டிவைடட் பை 180 கீழே வரும் மொத்தமாக. ஏன்னா நம்ம எல்சிஎம் எடுத்துட்டோம். இப்போ இந்த 180 என்ன ஆகும்? கீழே வர்றது மேலே போயிடும். கரெக்டாக? அப்போ இன்டூ 180. அவ்வளோதான். இப்போ இதை சால்வ் பண்ணணும். இப்போ இதை சால்வ் பண்ணால் 3D இன்ட்டு 180 டிவைடட் பை 18D. ஸோ டிக்கு கேன்சல் ஆயிரும், 18 கேன்சல். அப்போ ரிமைனிங் ஆன்சர் என்ன? 3 × 10 வந்து 30 km/h அப்படின்றத ஆவரேஜ் ஸ்பீட் ஆஃப் திஸ் 3 லேப்ஸ். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். ஓகே, இப்போ இந்த சம் எடுத்துக்கலாம். எ பேசன் கோஸ் ஃப்ரம் A to B கொடுத்துருக்காங்க, ஸ்பீட் ஆஃப் 75 km. ஓகே, அண்டு B to A ரிட்டன் வரும்போது ஸ்பீடு வந்து 50 km/h வரான். ஓகே, இட் டுக் ஏ டேக் டோட்டல் டைம், டோட்டலாக அதாவது அப் அண்ட் டவுனுக்கு டோட்டலாக வந்து 2.5 hours ஆகிருக்கு, 2.5 மணி நேரம் ஆயிருக்குது. ஓகே, டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ இந்த இடத்துல ஆவரேஜ் ஸ்பீடுன்றது உள்ளே வராமல் வேறு விதமாக அப்ரோச் பண்ணி கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ வந்து அவன் அப்போ போகிறதுக்கு வந்து 75 km/h ஸ்பீடில் போகிறான், வரும்போது 50 km/h வரான். அண்டு டோட்டலாக வந்து அப் அண்ட் டவுனுக்கு 2.5 hours ஆகிருக்குது. தென் என்ன கேட்குறாங்க? டிஸ்டன்ஸ். அவன் டோட்டலாக அப்புக்கு மட்டும் இல்லாமல் டோட்டலாக அவன் எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருப்பான் அப்படின்றத கேட்கப்படுது கேள்வி. ஓகே, இப்போ இதை எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்த்தா ரொம்ப சிம்பிள் கான்செப்ட். இந்த இடத்த பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு என்னது? டிஸ்டன்ஸ் வந்து சேம், டிஸ்டன்ஸ் இஸ் சேம். கரெக்டாக? ஸோ டிஸ்டன்ஸ் சேமாக இருக்கிறனால என்ன எடுத்துக்கலாம்? இப்போ ஸ்பீடுன்னு கொடுத்துருக்காங்கன்னா ஸ்பீட் ரேஷியோ வந்து எனக்கு வந்து அதாவது எப்படி சொல்கிறது? ஸ்பீட் ரேஷியோ வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு டைம், அதாவது இன்டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு டைம் ரேஷியோவாக இருக்கும். கரெக்டாக? அதுதான் லாஜிக். இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு டைம் ரேஷியோவாக இருக்கும். ஸோ இப்போ அதை தான் நான் அப்படியே என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். ஸோ இங்கே வந்து எனக்கு ஸ்பீடு சேம் D, அதாவது Dன்றத ஸ்பீடு, டிஸ்டன்ஸ் சேம். அப்போ டிஸ்டன்ஸ் சேம் அப்படின்னா அப்போது இது என்னோட ஸ்பீடு என்னது? 75, 50 அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ இதை கேன்சல் பண்ணால் 3, 2 அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ஸ்பீட் இருக்கும். அப்போ டைம் என்னவாக இருக்கும்? அப்படியே இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் 2:3 இருக்கும். அவ்வளோதான். இப்போ டோட்டல் டைம் கொடுத்துருக்காங்களா? அப்போது டோட்டல் டைமில் என்ன அர்த்தம்? இந்த 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 2, 3 இருக்குல்ல, இந்த இதை மல்டிப்ளை பண்ணி வர டைம் தான் எனக்கு என்னது? 2.5 hours. அப்போது அந்த 5 பார்ட் தான் எனக்கு 2.5 hours.
அப்போ 1 பார்ட் என்னது 1 பாயிண்ட் வந்து 0.5 ஹவர்ஸ்னு அர்த்தம். ஒன் பார்ட் 0.5 ஹவர்ஸ். இப்போ எனக்கு இது ரெண்டா மல்டிப்ளை பண்ணால் தானே எனக்கு டிஸ்டன்ஸு. பிகாஸ் டிஸ்டன்ஸ்னால் என்னது ஸ்பீட் இன்ட்டு டைம். அப்போ இது ரெண்டா மல்டிப்ளை பண்ணால் தான் டிஸ்டன்ஸ். இந்த 3 பார்ட்டு எனக்கு என்னன்னே தெரியும், அங்கே கொடுக்கப்பட்டதான் 75 தெரியும். அப்போது 75 இன்ட்டு இந்த 2, இந்த 2ன்றது என்னது இங்கே ரேஷியோவாக இருக்கிறது. இந்த 2 அதாவது 1 பார்ட்டுன்றது 0.5னா இப்போ இந்த 2 பார்ட்ஸ் என்னவாக இருக்கும், 2 பார்ட் வந்து 1ஆக இருக்கும். கரெக்டாக? அப்போ 75 கூட எதை மல்டிப்ளை பண்ணணும், 1 மல்டிப்ளை பண்ணணும். கான்செப்ட் புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? அதாவது எனக்கு 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 இந்த 2 மல்டிப்ளை பண்ணால் எது இந்த 3யும் 2யும் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு டிஸ்டன்ஸ் கிடச்சிரும். நல்லாவே தெரியுது. இந்த 3 என்னன்றது நல்லாவே தெரியும், அது 75. ஓகே, அப்போ இந்த 2 என்னன்றதை பார்க்கணும்ல. இப்போ இந்த 2 என்னன்றது பார்த்தா 1, பிகாஸ் ரேஷியோ இப்போ தான் கண்டுபிடிச்சோம். ஒரு பார்ட் வந்து 0.5 அப்படின்னா 2 பார்ட்ஸ் என்னன்னு பார்த்தா 1. அப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணுமா. அப்போது 75 இன்ட்டு 1ன்னு சொல்லும்போது எனக்கு டிஸ்டன்ஸ் கிடச்சிருச்சு. டிஸ்டன்ஸ் என்னது, டிஸ் ஈக்குவல் டு எங்கே எழுதலாம், வெயிட் ஸோ இங்கேயே அழிச்சிட்டு எழுதுகிறேன். ஸோ டிஸ்டன்ஸ் டி இஸ் ஈக்குவல் டு 75 சொல்லிட்டு கிடைக்குது. ஓகே, ஆனால் இவங்க என்ன கேட்குறாங்க, மஸ்ட்டு அதாவது எவ்வளோ டிஸ்டன்ஸ் கடந்துச்சு. அப்போ 2D, ஏன்னா அப் அண்ட் டவுன் சேர்த்து 2D வந்து என்னது 150 கிலோமீட்டர்ஸ். ஸோ ஆன்சர் வந்து 150 கிலோமீட்டர்ஸ். அவ்வளோதான். ஸோ இப்போ இங்கே நம்ம இந்த இடத்துல எடுத்த மாதிரி இந்த இடத்துலையும் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன வரும், இந்த 2 வந்து எனக்கு என்ன தெரியும், 50ன்னு தெரியும். கரெக்டாக? அப்போ 2 50னா இங்கே நம்மளுக்கு ஒரு பார்ட் வந்து 0.5ன்னு பார்த்தோம். அதாவது 2 பார்ட்டு இங்கே பார்த்தோமா, இங்கே ஒரு கணக்கு பார்த்தோம்ல, ஒரு பார்ட் வந்து 0.5 அப்படின்னா 2 பார்ட்ஸ் வந்து 1ன்னு பார்த்தோம். அப்போது 3 பார்ட்ஸ் என்னவாக இருக்கும், 1.5ஆக இருக்குமா. அவ்வளோதான். அப்போது இந்த 3 பார்ட்டுன்றது 1.5ஆ, இந்த 2 பார்ட்டுன்றது 50ஆ. அப்போ என்ன பண்ணுறோம், 50 இன்ட்டு 1.5 என்ன ஒரு ஆன்சரு 75 வருதா. அதே ஆன்சர் வருதா, டிக்கு ஒரு அதாவது கரெக்டாக வருதா, 75 வருதா. அவ்வளோதான். அப்போ நம்மளுக்கு தேவை என்ன, டோட்டல் டிஸ்டன்ஸ் ஃபைன் பண்ணோன்னா 150ன்னு வரும். நீங்கள் எந்த சைடு போட்டு பார்த்தாலும் இந்த சம் ஈஸியாக முடிச்சிடலாம். அவ்வளோதான். ஓகே, இப்போ இந்த சம் ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ நம்மளுக்கு பாருங்களேன், ஸ்ட்ரெச் அதாவது டிஸ்டன்ஸோட ரேஷியோ கொடுத்துட்டாங்க 2 3 5 6 2:5:6ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ என்ன பண்ணலான்னா டோட்டல் டிஸ்டன்ஸ், அதாவது எனக்கு ஆவரேஜில் ஃபஸ்ட்டு என்ன தேவை, டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைட் பை டோட்டல் டைம். அப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு நான் என்ன போட்டுடலான்னா, இது ரேஷியோவே கொடுத்துட்டு அப்போ ரேஷியோ எடுத்துக்கோங்க. அப்போனா 2 5 6 அப்படின்னா 13D அப்படின்னு எடுத்துக்கோங்க. 13 கிலோமீட்டர்ஸ் அப்படின்ற மாதிரி கான்செப்டில் எடுத்துக்கோங்க. அண்டு டோட்டல் டைம் தேவை. டோட்டல் டைம் என்ன பண்ணுவோம், டிஸ்டன்ஸ் டிவைட் பை ஸ்பீட் தானே. அப்போ எனக்கு இது வந்து எனக்கு டோட்டல் டிஸ்டன்ஸ், அதாவது 13 இன்ட்டு டி போட்டிருக்கேன், 130 போடலை, 13 இன்ட்டு டி. அப்போ டோட்டல் டைம் என்ன வரும், அப்போது 2D டிவைடட் பை 20 ப்ளஸ் 5D டிவைடட் பை 25 ப்ளஸ் 6D டிவைடட் பை 30 அப்படின்னு சொல்லிட்டு இதை மூணுத்தையும் ஆட் பண்ணும்போது எனக்கு டோட்டல் டைம் வரும். ஸோ இப்போ இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு D/10 வரும், செகண்ட் ஒன்றுக்கு வந்து D/5 வரும், அடுத்து தேர்டு ஒன்றுக்கு வந்து D/5 வரும். ஓகேவா, வந்துருச்சா. இப்போ இதை ஆட் பண்ணணும். இதை ஆட் பண்ணி இதை ஆட் பண்ணால் என்ன வரும், இதை ஆட் பண்ணால் வந்து எல்சிஎம் எடுத்துட்டோம்னா இங்கே 2 அப்போ வந்து 5D டிவைட் பை 10ன்னு வரும். ஓகேவா, எழுதுகிறேன், 5D டிவைடட் பை 10ன்னு சொல்லிட்டு வரும். நல்லா கவனிச்சுக்கோங்க, 5D டிவைட் பை 10. இது வந்து எனக்கு டோட்டல் டைமு. டோட்டல் டிஸ்டன்ஸ் என்னது, டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து எனக்கு எவ்வளோ 13D அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். ஓகே, அவ்வளோதான். இப்போது எனக்கு எழுதுங்க அந்த ஆவரேஜ் கான்செப்டில் போடுங்க. அதாவது டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டோட்டல் டைம். 5D டிவைட் பை 10னா இந்த 10 மேலே போயிருமா, அப்போ மேலே போயிடுச்சா, டிக்கு கேன்சல் ஆயிடுச்சா, இங்கே 2. அப்போ ஆன்சர் என்னது 26 km/h. ஸோ ஆன்சர் வந்து அதுதான் 26 km/h. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு இந்த சம்மில் இப்போ ஒரு ஃப்ளைட் இருக்குது. இந்த ஃப்ளைட் வந்து 750 கிலோமீட்டர் வந்து ட்ராவல் பண்ணுது. ஓகேவா, 750 கிலோமீட்டர் ஒரு பர்டிகுலர் டைமில் ட்ராவல் பண்ணி முடிக்குது. ஸோ இப்போ இதில் டெக்னிக்கல் இஷ்யூ நடந்தனால ஆவரேஜோட ஸ்பீட், அதோட அந்த டோட்டல் அந்த ஆவரேஜ் இருக்கும்ல. ஸோ இப்போ அவ்வளோ கிலோமீட்டர் அவ்வளோ ஜேர்னியில் டோட்டல் அந்த ஆவரேஜ் ஸ்பீடில் அதுக்கு வந்து என்ன ஆகுதுன்னா 150 km/h வந்து கம்மியாகுது. அதாவது அந்த டெக்னிக்கல் ஸ்டாப்பேஜ், அந்த டெக்னிக்கல் இஷ்யூ காரணமாக அந்த ஃப்ளைட் கொஞ்சம் நேரம் போகிறதுல ஸ்டாப் இருந்தனால அந்த டோட்டல் ஆவரேஜ் ஸ்பீடும் வந்து அடியாகுது. கரெக்டாக, பிகாஸ் நம்ம பார்த்துருந்துருப்போம்
டைம் பொறுத்து தான் ஸ்பீடும் வந்து அங்கே வந்து அதுக்கு டிபெண்ட் பண்ணி தான் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ டைமில் கொஞ்சம் அதாவது அது போகிறதுல கொஞ்சம் தகராறு இருந்துச்சுன்னா அப்போ ஸ்பீடு ஓவரால் கால்குலேட் பண்ணும்போது ஸ்பீட்லேயே அடி வாங்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம் கரெக்டாக. ஸோ அப்போ அந்த லாஜிக் தான். அப்போ அந்த டைம் இன்க்ரீஸ்டு ஆல்சோ, இப்போ டைம் எதாவது ஸ்பீடு இப்போ குறைஞ்சிருச்சா, அப்போ அந்த ஆல்சோ ஸ்பீடு குறைஞ்சிச்சுன்னா அப்போ போகிறதுக்கான டைம் அதிகமாயிரும். ஏன்னா நம்ம ஸ்பீடு குறைய குறைய டைம் கூடிட்டு தான் இருக்கும் நம்ம போய் சேர வேண்டிய இடம். அப்போ டைமும் கூடியிருக்கு, 25 மினிட்ஸ் கூடியிருக்கு. ஓகே, இப்போ என்ன கேட்குறாங்கன்னா ஹவு மச் டைம் டிட் த ஃப்ளைட் டேக் ஃபார் த ட்ராவல். ஸோ இப்போ எவ்வளோ நேரம் எடுத்துருந்துருக்கும், அங்கே போய் சேர எவ்வளோ நேரம் எடுத்துருந்துருக்கும்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ ரொம்ப சிம்பிளாக இந்த சமயம் எப்படி செய்கிறோன்றதை பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து டேட்டாவை எடுத்து வச்சுக்குவேன். இதுக்கு சின்னதாக ட்ரெடிஷ்னல் நம்ம கான்செப்ட்குள்ளே தான் போக போகிறோம். ஓகேவா. ஸோ இப்போ நான் வந்து ஸ்பீடு ஆவரேஜ் ஸ்பீடு கான்செப்டில் ஜென்ரலாக எப்படி பண்ணுறோன்னு பாருங்கள். ஸோ இப்போ 750 கிலோமீட்டர்ஸை நான் வந்து எஸ்ன்ற ஸ்பீடு வச்சுக்கிறேன். இதுதான் என்னோட ஒரு ஆவரேஜ்னு சொல்லலாம், இல்லை நார்மல் ஸ்பீட் வாட் எவர். ஸோ இப்போ நான் வச்சுக்கிறேன். அப்போ 750 கிலோமீட்டரை எஸ்ன்ற ஸ்பீடில் போயிருந்துச்சுன்னா இது கரெக்டான ஒரு டயத்தில் போயிருக்கும். ஓகே, இப்போ என்ன நடக்குது, அந்த டெக்னிக்கல் இஷ்யூ நடந்திருக்கு. அப்போ 750 கிலோமீட்டரை இப்போ என்ன நடக்குது, எஸ் மைனஸ் 150 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிருக்கு. அதாவது குறையுது, ஸ்பீடு 150 கிலோமீட்டர் பர் ஹவர் குறையுது. ஸோ இப்போ இதனால் என்ன நடக்குது, என்னென்ன நடக்கலாம், அதில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா 25 மினிட்ஸ் டிலே ஆயிருக்கு. அப்போது நான் வந்து இந்த ஸ்பீடை மெயின்டைன் பண்ணி போகும்போது இங்கே டைம் வந்து நான் சீக்கிரமாகவே போயிருப்பேன். ஆனால் இந்த இதை நான் ரிலேட் பண்ணி போகும்போது எனக்கு இங்கே டைம் வந்து அதிகமாகுது. அப்போ இதுதான் பெருசு, இதோட டைம் நேரம் தான் பெருசு. அப்போ இது அதிகமாகுது. அப்போது இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ், எதுக்கும் இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தான் எனக்கு என்னது இங்கே 25 மினிட்ஸ் அப்படின்றது அர்த்தம். ஸோ நான் கான்செப்ட் புரியுதான்னு பாருங்கள், நான் எப்படி ட்ரா பண்ணுறேன்னு பாருங்கள். அதாவது 750 டிவைடட் பை எஸ் மைனஸ் 150 minus 750 divided by s is equal to 25 minutes அப்படின்றத நான் அவருக்கு கன்வெர்ட் பண்ணி எழுதுறேன். பிகாஸ் எல்லாமே இங்கே கிலோமீட்டர் பெர் ஹவர். ஸோ இதுதான் என்னோட ஃப்ரேம். அந்த கொடுக்கப்பட்ட டேட்டாவை இப்படி ஃப்ரேம் பண்ணுறேன் அப்படின்றத சொல்ல வரேன். ஸோ என்னையை பொறுத்தளவுக்கு இந்த டைம் தான் எந்த இது. ஸோ இப்போ இந்த 750 டிவைடட் பை எஸ் மைனஸ் 150 இதுதான் டைம் கூட எடுத்திருக்கும். ஏன்னா இங்கே தான் ஸ்பீடு குறையுது, ஆல்ரெடி இருந்த எஸ் ஸ்பீடை காட்டிலும் இங்கே குறையுதுன்ற போது இங்கே டைம் கூட இருக்கும். இங்கே நம்மளுக்கு நார்மலாக வர டைம் ஆகிருக்கும், கம்மியாக தான் இருக்கும். ஸோ இப்போ இந்த ரெண்டுத்துள்ள டிஃப்ரென்ஸ் தான் எனக்கு வந்து இந்த 125 மினிட்ஸ், அதாவது 25 டிவைட் பை 60 அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கிறேன். பிகாஸ் ஆஃப் ஹவர்ஸ், கிலோமீட்டர் பெர் ஹவர்னால. ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணணும். இதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றத பாருங்க. இப்போ நான் சால்வ் பண்றேன், நிதானமாக கவனிங்க. இப்போ இந்த ஈக்குவேஷனை ஃப்ரேம் பண்ணிட்டு நான் என்ன பண்றேன்னு நல்லா கவனிச்சுக்கோங்க. ஸோ இப்போ 25th டேபிளால் அடிச்சு கொடுத்துறேன். அப்போ அடிச்சு கொடுத்தோன்னே ரிமைனிங் எனக்கு என்ன கான்செப்ட்ல வரும். ஸோ இப்போ 750ன்றது 30 டைம்ஸ் வரும். 30 டிவைடட் பை எஸ் மைனஸ் 150 மைனஸ் அடுத்து 30 டிவைடட் பை எஸ் இஸ் ஈக்குவல் டு 25 அடிச்சிட்டேன்னா அப்போ 1/60 அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ இப்போ இதில் 30 வந்து காமன் எடுத்துடலாம். கரெக்டாக 30 காமன் எடுத்துகிட்டு இந்த எஸ்சி இதை வந்து நான் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டேன்னா எனக்கு என்ன வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா எனக்கு இதுதான் வந்திருக்கும். அதாவது 30 இன்ட்டு 150 டிவைட் பை எஸ் மைனஸ் எஸ், அதாவது எஸ் இன்ட்டு எஸ் மைனஸ் 150 அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிற்கும். புரியுதா நான் சொல்கிறது கான்செப்ட் புரியுதா. அதாவது 30 நான் காமன் எடுத்துட்டேன். 30 நான் காமன் எடுத்ததுக்கப்புறம் இந்த எஸ்ஸு அதாவது இந்த எஸ்ஸு இந்த 150 இது ரெண்டும் கிராஸ் மல்டிப்ளை ஆகும். அப்போ கிராஸ் மல்டிப்ளை ஆகும்போது எனக்கு 150 மட்டும் தான் ரிமைனிங் நிற்கும். மித்த எல்லாமே கேன்சல் ஆகிட்டு எஸ் இன்ட்டு எஸ் மைனஸ் 150 அவ்வளோதான் இஸ் ஈக்குவல் டு 1/60 அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிற்கும். ஓகேவா, வந்து நின்றுச்சு. ஸோ இப்போ இதுக்கடுத்து இது இஸ் ஈக்குவல் டு 160. அப்போ வந்து இதை வந்து சால்வ் பண்ணோம் அப்படின்னா எல்லாமே ஒரு பக்கமாக போயிடும். அப்போ வந்து 600 இன்ட்டு 450 அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிற்கும். 600 இன்ட்டு 450னா அப்போ எஸ்ஸோட வேல்யூ என்னென்னு பார்த்தோம்னா 600. பிகாஸ் இங்கே எடுக்கப்பட்டது கான்செப்ட் என்ன, எஸ்ன்ற இடத்துல 600 இருக்குது. அண்ட் ஆல்சோ எஸ் மைனஸ் 150னா 450 இருக்குது. அப்போ என்ன அர்த்தம், 600லேருந்து 150 போனால் தானே 450. அது அப்போ அதனால் எஸ் ஈக்குவல் டு 600 சொல்லிட்டு எடுத்துகிறோம். அப்போ எஸ் 600 எடுத்துகிறோமா. இவங்க என்ன கேட்டிருக்காங்க, எவ்வளோ டைம் தானே ட்ராவல் பண்ணியிருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ எஸ் 600னா அந்த 600 எங்கே போடணும், இங்கே போட்டு அந்த டைமை பாருங்கள். ஸோ இப்போ இங்கே 600 போடுறேன். 750 அதாவது எதை அழிச்சிடலாம். சரி ஓகே, இப்போ இதில் எழுதுகிறேன். ஸோ 750 டிவைடட் பை 600 இதை அடிச்சு கொடுத்தா என்ன வரும், 5/4 ஹவர்ஸ்னு வரும். ஆனால் அவங்க கேட்டிருக்கிறது மினிட்ஸில் கேட்டிருக்காங்க. ஸோ 60 போட்டோம்னா ஸோ 75 மினிட்ஸ்னு சொல்லிட்டு ஆன்சர் தெளிவாக தெரிஞ்சிடும். அவ்வளோதான். ஸோ இதுதான் கான்செப்ட். ஸோ கொடுக்கப்பட்டதை நம்ம ட்ரெடிஷ்னலாக செய்யணுமா இல்லை நார்மலாக செய்யணுமா இல்லை ஷார்ட்கட்டில் செய்யணுமான்றதை நீங்கள் அந்த டைமில் யோசிக்கணும். அது ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் எப்படி இருக்குன்றதை பொறுத்து. ஓகே.